ஹாய் ஹலோ வெல்கம் டு வெண்பாலா டான்ஸ் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, மகா கந்த சஷ்டி விரதம் கடைசி நாள் 6ஆம் நாள் சூரசம்ஹாரம் அன்னைக்கு எப்படி பூஜை பண்ணங்கிற வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த 7 நாளும் பூஜை பண்ணுறது, விரதம் இருந்தது என்ன சொல்கிறதுனே தெரியல. அந்த அளவுக்கு ஒரு ஹாப்பினஸ் மனசுக்குள்ளே இருந்துச்சு. 7 நாளும் பூஜையை நல்லபடியாக முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் மனசில் இருந்துச்சு. காலையில் எப்பவும் போல் எழுந்திரிச்சு நிலவாசலில் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் ஏற்றி முடித்த பிறகு பூஜை ரூமில் காலையிலேயே 7 விளக்கு நான் ஏற்றி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் நம்ம சூரசம்ஹாரம் ஈவினிங் போல் டிவியில் திருச்செந்தூர் சூரசம்ஹாரம் லைவில் காட்டுவாங்க. அதை பார்த்து முடித்த பிறகு அடுத்து பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தேன். 7 நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டே நம்ம சஷ்டி விரதம் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணும் போது ஒவ்வொரு விளக்காக நம்ம ஏற்ற ஆரம்பிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு டே அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு விளக்கு நம்ம ஏற்றணும். அதுக்கு சக்கோணம் கோலம் இல்லைன்னா சரவணபவன்னு ஓம் போட்டு சரவணபவ கோலம் அதை ஸ்டார் கோலம் போட்டுக்கலாம். 2 இதில் எந்த கோலம் போடுறோமோ அதை போட்டுட்டு அதுக்கு இதில் நம்ம முதல் நாள் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு டே முதல் விளக்கை ஏற்றணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் டே அப்படிங்கும்போது 2 விளக்கு நம்ம ஏற்றணும். அதே மாதிரி தேர்ட் டே அப்படிங்கும்போது 3 விளக்குன்னு சொல்லிட்டு 6 நாளும் தொடர்ந்து அந்த ஓம் சரவண பவ அந்த 6 லெட்டருக்கும் நம்ம 6 விளக்கு 6 நாளைக்கு ஏற்றணும். அந்த 6 நாள் நம்ம ஏற்றும் போது ஒவ்வொரு நாளும் நான் நார்மலாக தரையில் ஏற்றாமல் வெத்தலையில் வச்சு தான் நான் ஏற்றுவேன். அதோட காம்பை கிள்ளி வெத்தலைக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு விளக்கு நான் திரி போட்டு ஏற்றுவேன். நான் இதை ஃபாலோ பண்ணுறேன். இப்படி தான் பண்ணணுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் போன வருஷமும் இப்படி தான் விளக்கு ஏற்றினேன். ஸோ இந்த வருஷமும் அதையே ஃபாலோ பண்ணிவிட்டு நான் விளக்கு ஏற்றிக்கிட்டேன். உங்களுக்கு எப்படி தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் அந்த விளக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். முதல்ல சஷ்டி விரதம் என்ன நம்ம எதுக்காக சாமி கும்பிட்றோம், அந்த டேயில் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். நமக்கு மாதத்தில் 2 சஷ்டி வரும். வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு மாதத்துக்கு வரும். ஆனால் இந்த வருஷத்தில் வர இந்த ஒரு சஷ்டிக்கு ரொம்பவே சிறப்பு அதிகம். நம்ம அந்த வருஷத்தில் அந்த ஒரு நாள் நம்ம அந்த சஷ்டி விரதம் மேற்கொண்டு முருகனுக்காக நம்ம முருகனை நினச்சி நம்ம விரதம் இருந்து நம்ம சாமி கும்பிடும் போது இந்த மாதமும் வர அந்த சஷ்டியை விட அந்த ஒரு நாள் நம்ம கும்பிட்ற அந்த சஷ்டியோட விரதத்துக்கு ரொம்பவே பலன் அதிகம்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த சஷ்டியை ரொம்ப சிறப்பாகவே சொல்லுவாங்க. முருக பக்தராக இருக்கவங்க எல்லாருக்குமே அந்த டே ஒரு வரப்பிரசாதம் தான். ஸோ அந்த டே எப்போ வரும், வருஷத்தில் அந்த ஒரு டே எப்போ வரும், நம்ம விரதம் இருக்கணும், சாமி கும்பிட்றோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் ரொம்பவே ஹாப்பினஸ் கொடுக்கும். நான் அதை ரொம்பவே உணர்ந்த அந்த ஃபீல் எனக்கு நிஜமாகவே தெரிஞ்சிச்சு. அதனால தான் சொல்கிறேன். லாஸ்ட் இயர் எனக்கு கடைசி நாள் என் வீட்டில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருந்துச்சு. ஸோ அதுக்காக மார்னிங் விளக்கேற்றிட்டு நேராக ஊருக்கு போய் தான் விரதமே முடிச்சிருந்தேன். ஸோ இந்த வருஷம் வீட்லேயே இருந்தனால எல்லாமே நான் வீட்லேயே ப்ராப்பராக பண்ணேன். சொல்லப்போனால் லாஸ்ட் இயர் நான் ப்ராப்பராக மார்னிங் விளக்கேற்றுறதும் சரி, அந்த சூரசம்ஹாரம் முடிச்சுட்டு வீட்டில் குளிச்சுட்டு மாப்பு போட்டுட்டு வீடெல்லாம் துடைச்சி விடணும், அதுக்கப்புறம் பூஜை பண்ணுறது, இது எதுவுமே நான் செய்யலை லாஸ்ட் வருஷம். இந்த வருஷம் செய்கிற மாதிரி ஒவ்வொரும் விளக்கேற்றுறோம் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் இருந்தேன். எதையுமே நான் பிளானே பண்ணாத போதும் மனசில் ஒரு உள்ளுணர்வு சொல்லும்ல, இதை செய்யலாமே அப்படிங்கிற மாதிரி ஆன் ஸ்பாட்டில் ஆன் டே அந்த டேயில் எனக்கு தோணுது தான். அது என்னமோ எனக்கு அமைச்சு கொடுத்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் கடவுள். ஏன்னா நான் எதையுமே பிளானோடையே செய்யலை. ஜஸ்ட்டாக சூரசம்ஹாரம் முடிச்சோடனே சாமி கும்பலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் எனக்கு சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுலாம் அந்த ஆன் ஸ்பாட்டில் எனக்கு தோணுது தான். நான் நிஜமாக இதை செய்யும் போது அழுதுட்டேன்னு சொல்லலாம். ஏன்னா அப்படி ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு எனக்குள்ளே. செய்யும் போது உடம்புலாம் சிலுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா, புல்லரிச்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி. இது ஓவராக கூட இருக்கலாம். ஆனால் எனக்கு மனசார அது தோணுச்சு. நம்ம ஒருத்தவங்கள மனசார நினச்சி ஒரு விஷயம் நம்ம செய்யும் போது அதில் ஒரு உள்ளுணர்வு தோணும்ல, ஒரு ஹாப்பினஸ். அது எனக்கு நிஜமாகவே ஃபீல் பண்ணேன். ஸோ முருகரை நினச்சி நான் செஞ்ச ஒரு விஷயம் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் காலையில் சாமி கும்பிட்டது ஆல்ரெடி நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ ஈவினிங் சூரசம்ஹாரம் டிவியில் 2:00 அன்றைக்கி டே ஃபுல்லாக எனக்கு அந்த லைவ் தான் ஓடிட்டு இருந்துச்சு. 3:00 கிளம்பி பாப்பா 3:30க்குள்ளே கூப்பிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அன்றைக்கின்னு பார்த்து டியூஷன் வேறு கூப்பிட்டு போக வேண்டியது இருந்தது, ஹிந்தி டியூஷனுக்கு. போயிட்டு வந்தோடனேயே அதுக்குள்ளே சூரசம்ஹாரம் முடிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவசரமாக டிவியை போட்டுட்டு உட்காந்துட்டேன் டிவி முன்னாடியே. அப்படியே கொஞ்சம் பிரேக் டைமில்
அந்த தேசிய மங்கையர்க்கரசி அம்மா பேசிகிட்டு இருக்கிறது அப்படியே காதாலே கேட்டுட்டு அந்த நார்மலாக காட்டாத டைம்லலாம் உள்ளே வந்துட்டு கிச்சனில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சமையல் வேலையை ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து முக்குரமாக இருப்பார் முருகர். ஸோ அவரை சாந்தப்படுத்தணுங்கிறதுக்காக முக்கியமாக செய்ய வேண்டிய பிரசாதம் வந்து தயிர் சாதம். ஸோ தயிர் சாதத்துக்கு ஒலைய வச்சுட்டு சாதம் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து வடை வந்து செய்யலாம் அப்படிங்கிறது ஒரு பிளான் இருந்துச்சு. ஸோ அது வந்து எனக்கு அப்போ தான் தோணுச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நாள் நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அப்போ அந்த விரதம் மார்னிங் விரதங்கிறனால நான் சாப்பிடக்கூடாதா. ஸோ ஃபங்க்ஷனில் வடை போட்டிருந்த பார்த்துட்டு எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஐயோ அதை சாப்பிடும் போல் எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. சரி முருகருக்கு நம்ம அதை செஞ்சு சமைச்சு சாமி கும்பிடலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா இந்த மாலை போட்டிருக்கும் போது நம்ம முருகரை நினச்சிட்டு இருக்கும்போது அவர் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நம்ம அவராக நினச்சி நம்ம மாலை போட்டிருக்கோமா. ஸோ அவருக்கு ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை செய்யலாமே சொல்லிட்டு ஆன் ஸ்பாட்டில் சரி ஓகே ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதியானம் போல் தான் சரி ஊற வச்சேன். ஸோ எதுவுமே வந்து இது செய்யணும் அதை செய்யணுங்கிறது தயிர் சாதம் மட்டும் தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸ்வீட் ஒன்று செய்யணும், ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு இதுவும் வந்து ஒரு இதாக இருந்துச்சு. சரி அதையுமே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு பண்ணேன். சின்ன பிள்ளைத்தனமாக தான் இருக்கும், ஆனால் எனக்கு என்னமோ அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தோணுச்சு. அதுக்கப்புறம் இந்த கேசரி மிக்சர் வந்து என்னோடய ஃப்ரெண்டு தீபாவளிக்காக கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஆல்ரெடி மிக்சர் வந்து இருக்கும் பேக்கெட்லேயே. ஜஸ்ட்டு நான் வந்து ஒரு டம்ளருக்கு வந்து 1.5 கப் தண்ணி ஊற்றணும். அது ஆக்சுவலாக 1.5 கப் வந்துச்சு. ஸோ 1.5 கப்புங்க வந்து 2.25 டம்ளர் தண்ணி ஊற்றினேன். அந்த தண்ணி நல்லா கொதித்த பிறகு இந்த மிக்சரை ஜஸ்ட்டு அதில் போட்டுட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். கெட்டியாகாமல் அது மாதிரி ஆகவும் இல்லை. அதை கிண்டிகிட்டே இருந்தால் பார்த்தா கேசரி செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. எனக்கு வந்து நார்மலாக நம்ம வந்து வீட்டில் வந்து ஒவ்வொரு பொருளும் ஆட் பண்ணி நம்ம செய்கிறதுக்கும் சிம்பிளாக வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஒர்க்காக தான் இருந்துச்சு. ஜஸ்ட்டு தண்ணியை கொதிக்க வச்சோம், அதில் அந்த மிக்சரை போட்டோம். எனக்கு வந்து என்னென்னா நம்ம டேஸ்ட் பார்க்கக்கூடாதா. ஸோ எப்படி இருக்குமோன்னு ஒரு பயமும் இருந்தது. ஸ்மெல் வந்து நல்லாவே வந்துச்சு. இருந்தாலும் நெய் வந்து கீ சேர்த்துக்கலாம். அதிலே வந்து முந்திரியெல்லாம் போட்டிருந்தது, முந்திரி திராட்சைலாம் இருந்தது. அதே மாதிரி கலரும் வந்து கொட்டின உடனே மாறிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி லைட்டாக நெய் மட்டும் நான் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா எப்படி இருக்கும் நமக்கு தெரியாதுல்ல, அதனால் டேஸ்ட்காக நெய் மட்டும் லைட்டாக ஆட் பண்ணிக்கிட்டேன். பட் ஆஃப்டர் பூஜையெல்லாம் முடித்த பிறகு நான் டேஸ்ட் பண்ணும்போது நம்ம சூப்பராக இருக்குது கேசரி, நம்ம செஞ்ச கேசரியா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு. அதுக்கப்புறம் அந்த சாரியுமே எனக்கு வந்து பிளானே இல்லை. ஜஸ்ட்டு வந்து குளிக்க போகலாம், சூரசம்ஹாரம் டிவியில் பார்த்து முடிச்சோன்னே ரொம்ப அதெல்லாம் முடித்த பிறகு போய் சைட் பை சைடு வந்து சமையல் வேலையும் கொஞ்சம் முடிச்சிட்டேன். முடித்து வச்சுட்டு பூஜையை அடுத்து நம்ம பண்ணணும். ஸோ சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டோம்னா நமக்கு வந்து குளிச்சுட்டு வந்த பிறகு வீடை மாப் போட்டுட்டு சமையல் பூஜை ரூமை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம பூஜை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்காக என்ன பண்ணியிருந்தேன்னா ஃபஸ்ட்டு போய் குளிச்சுட்டு வரலான்னு பிளான் பண்ணும்போது திடீர்னு வந்து சாரீ கட்டினா என்ன அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. சரி ஓகே பூஜை பண்ணும்போது சாரீ கட்டினா நல்லாவே இருக்கும் அப்படி சொல்லிட்டு மேக்ஸிமம் சுடிதாரே போட்டுட்ருக்கோம். ஸோ சாரீ கட்டலாம் அப்படி சொல்லிட்டு சடனாக பிளான் பண்ணி ஒரு சாரியை வந்து பீரோ திறந்தா மேலாலேயே இருந்துச்சு. சரி எடுத்து அதை கட்டுவோமேன்னு சொல்லிட்டு கட்டினேன். அது ஒரு கைண்ட் ஆஃப் க்ரீன் தான் முருகருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறனால சரி ஓகே இந்த சாரியை கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சாரீ கட்ட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பூஜை ரூம் பண்ணும்போது தான் சடனாக வந்து மாப்பு போட்டுட்ருக்கும்போது எனக்கு சடனாக ஒரு கால் வந்துச்சு. அது நான் ரெகுலராக ஒரு அக்காட்ட பூ வாங்குவேன். அவங்க வந்து திடீர்னு வந்து தெரியாமல் கால் வந்துச்சு அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஏன்னா நான் வந்து மார்னிங்கே பூஜை பண்ணி முடிச்சிட்டேன். ப்ராப்பராக வந்து பூவெல்லாம் வச்சு முருகருக்கு எல்லாமே பண்ணிவிட்டேன். நான் ஈவினிங் வந்துட்டு ஜஸ்ட்டு வந்து பூஜை ரூமை துடைச்சிட்டு ஒரு இருக்கிற பூ வச்சு அகல் விளக்கு மட்டும் ஏற்றிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு அந்த மட்டும் பண்ணிக்கலாங்கிற ஒரு பிளானில் தான் இருந்தேன். அப்போ வந்து அவங்க எதாச்சும் எனக்கு கால் பண்ணும்போது ஏன்னா நான் காலையிலே பூவெல்லாம் வச்சனால பூ என்கிட்ட கையில் இல்லை. சடனாக எனக்கு ஒரு கால் வந்த பிறகு தான் தோணுச்சு, சரி பூ இருக்கான்னு கேட்கோமே அப்படின்னு. திரும்ப அவங்களுக்கு கால் பண்ணி பூ இருக்காக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இருக்குமா நான் கட்டி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னாங்க. அப்போ தான் எனக்கு தோணுச்சு பூ இருக்குது. ஸோ முருகரை நல்லா அழகாக அலங்காரப்படுத்தலாமே, சின்னதாக நம்மளால் முடிஞ்சதை எதுவுமே செய்யலாமே அப்படின்னு சொல்லி யோசித்த பிறகு சரி ஓகே அபிஷேகம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு சடனாக தோணுச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு என்னென்ன பொருள் வச்சு அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். அப்போ வந்து தயிர் ஆல்ரெடி தயிர் சாதம்ங்கிறனால தயிர் வீட்டில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் திருநீறு, குங்குமம், சந்தனம் இதெல்லாமே டிஃபால்ட்டாக நம்ம வீட்டில் இருக்கும். பன்னீர் அபிஷேகம், பன்னீரும் நான் பாட்டில் எப்போவுமே வச்சுருப்பேன். ஸோ இந்த பொருளை வச்சு நம்ம பூஜை வந்து அபிஷேகம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஆன் ஸ்பாட்டில் எனக்கு தோணி அந்த நேரத்தில் நான் அபிஷேகம் பண்ணேன். அந்த தண்ணியை மேலே ஊற்றும் போது எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் சிலுத்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் அபிஷேகம் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப நாளாக அதை வந்து செய்யணும்னு ஆசை. நான் என்னென்னா இது வந்து இந்த சிலையில் செஞ்சால் சீக்கிரம் வீணாக போயிடும் சிலை அப்படிங்கிறனால நான் செய்யாமல் இந்த ப்ராப்பராக வந்து முருகரோட பித்தளையில் வந்து நம்ம முருகர் சிலையை வாங்கி வேல் வாங்கி நம்ம அதை ப்ராப்பராக பண்ணணும் அப்படிங்கிறனால நானும் அதை வந்து தள்ளி போட்டுகிட்டே இருந்தேன்.
ஏன்னா எனக்கு எப்போ ஃபினான்ஷியலாக இப்போ வீடுன்னு வந்த பிறகு நம்ம ஒவ்வொரு பொருளையும் பார்த்து பார்த்து தானே வாங்கணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதை எப்போ வாங்குறதும் சரி, அவரே என்னை வந்து வாங்க வைப்பார் அவரை அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். பட் இந்த சஷ்டிக்குள்ளே அதை வாங்கி பண்ணணும்னு நினச்சேன். பட் என்னால் முடியல. அது ஒரு குறையாவே இருந்துச்சு. ஆனால் அபிஷேகம் பண்ணணுங்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அவரை வந்து நம்ம மந்த்லி ஒரு 2, 3 டைம்ஸாவது அவருக்கு அபிஷேகம் பண்ணி நம்ம பூஜை பண்ணணும். செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் போடும்போதெல்லாம் பூஜை பண்ணி, அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணணும் அப்படிங்கிறலாம் மனசுல தோணும். பட் எனக்கு வந்து அதை வாங்கலையேங்கிறனால நான் செய்யலை. ஸ்பாட்டில் என்னன்னு தோணுச்சுன்னு தெரியல. செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்போ தான் உட்காந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி என்னென்ன இருக்குன்னு பார்த்து எல்லாமே பூஜை ரூம்லேருந்து எடுத்து ரெடி பண்ணி அவருக்கு அபிஷேகம் பண்ணேன். ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம அபிஷேகம் பண்ணுவோம். முருகர் இப்படி பண்ணால் தான் நான் ஏற்றுக்குவேன் அப்படிங்கிறது நான் நிறையா வீடியோவில் சொல்லுவேன். பட் எனக்கு இப்படி செய்யணுங்கிறது ஆசை இருந்துச்சு. சரி நீ ஏன் அதுக்காக வெயிட் பண்ணுற, இப்போயே செஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு அவர் உத்தரவு கொடுத்த மாதிரி நான் வந்து செஞ்சேன். அதேமாதிரி அக்காக்கிட்டேயே வந்து வெற்றிலை வந்து மார்னிங்கே நான் வெற்றிலை தீபம் போட்டுட்டனால ஈவினிங் ஏற்றுறதுக்கு அவங்கள்ட்ட வெற்றிலை பூவும் வெற்றிலையும் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னேன். ஸோ அவங்க அதையும் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஈவினிங்கும் வந்து வெற்றிலை தீபம் போட்டு பிரசாதம்லாம் செஞ்சு எடுத்து வச்சு ப்ராப்பராக வந்து ஈவினிங்கும் வந்து வெற்றிலை தீபம் போட்டு விளக்கு ஏற்றினேன். நிஜமாவே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் லைஃப்பில் நடந்ததுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான். அவரை வந்து அதெல்லாம் செஞ்சு முடித்தோடனே எனக்கு அவரை பார்க்கும்போது என்னன்னு தெரியல, என்ன அறியாமல் கண்ணீர்லாம் வந்துச்சு. இது கொஞ்சம் ஓவராக தான் இருக்குன்னு யாராவது வீடியோ பார்க்குறம்போது தோணும் தான். பட் எனக்கு அது ஃபீல் ஆனுச்சு. அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா மனசார நம்ம ஒரு விஷயம் நினைக்கும் போது, இவருக்கு இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கும் போது அது நடந்துச்சு அப்படிங்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி தான் உடம்பெல்லாம் புல்லரிக்கும்ல, ஒரு விஷயத்த நம்ம செஞ்சுட்டோம் அப்படிங்கிறது. அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு கிடச்சிச்சு. நிஜமாவே அவரை நான் கும்பிடும்போது எனக்கு உடம்பு செலுத்து கண்ணீர்லாம் வந்துச்சு. அது ஏன் வந்தது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. யாராவது வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி நடந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். ஏன் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து இது நடந்துச்சு. அதுக்கப்புறம் விளக்கு வந்து 6 விளக்கு வந்து வெற்றிலை தீபத்தில் வச்சு சக்கனம் கோலம் போட்டு அவருக்காக வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டு அந்த சாம்பிராணி காட்டும் போதெல்லாம் நம்ம கோயிலில் வந்து அபிஷேகம்லாம் பண்ணி தீபாவளி காட்டும் போது நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும்ல, அது எனக்கு நிஜமாவே அன்றைக்கி கிடச்சிச்சு. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது எனக்கு. நம்ம ரொம்ப நாளாக நினச்ச ஒரு விஷயம் இன்றைக்கி நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு கிடச்சிச்சு. அதே மாதிரி சஷ்டி சூரசம்ஹாரம் முடிஞ்சிச்சு. ஸோ டிவியை பார்த்துட்டே எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவருக்கு பிடிச்ச பாடல் வந்து கந்தசஷ்டி கவசம். நான் ரெகுலராக பாடுற பாட்டு கந்தசஷ்டி கவசம் தான். அந்த பாட்டை பாடிட்டு அதுக்கப்புறம் பூவை எடுத்து வச்சு அந்த 108 போற்றிக்கும் வந்து பூவை போட்டு அவருக்கு வந்து போற்றி சொல்லி நான் வந்து பூ போட்டேன் அவருக்கு. அது எல்லாமே செஞ்சு முடித்த பிறகு உட்காந்து கொஞ்சம் நேரம் அவர்கிட்ட சாமி கும்பிட்ட பிறகு அதுக்கப்புறமா தான் ரிலாக்ஸாக போய் உட்காந்தேன். நாமளாக வந்து சூரசம்ஹாரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அன்றைக்கி வந்து விரதம் இருக்கிறவங்க அடுத்த நாள் திருக்கல்யாணம் இருக்குது. அந்த திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு சில பேருக்கு ரொம்ப அந்த மிளகு விரதம்லாம் எடுக்கிறாங்களே, அவங்களாம் ரொம்ப ஹெல்த்தியாக அவங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னா அடுத்த நாள் வந்து மார்னிங்கே வந்து விரதம் முடிச்சிக்கலாம். இல்லை கொஞ்சம் ஓகேவாக இருக்கிறவங்க திருக்கல்யாணத்தை பார்த்து முடித்த பிறகு வந்து விரதத்தை முடிப்பாங்க. மேக்ஸிமம் வந்து 6 நாள் விரதத்தை 7ஆம் நாள் நம்ம முடித்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. ஸோ அதோட பலன் வந்து இன்னமும் பல மடங்கு கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை தான். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு வந்து 7ஆம் நாள் வந்து நான் நார்மலாக ஒரு பொழுது விரதம் தான் எடுத்தேன். ஸோ அடுத்த நாள் வந்து காலையிலே வந்து ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போகிறாரு அப்படிங்கிறனால காலையிலே வந்து சிம்பிளாக ஒரு மெனு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சிம்பிளாக சாம்பார், சாப்பாடு, அப்புறம் பொரியல் பண்ணிவிட்டு வடை மட்டும் மசால் வடை மொதல் நாள் வந்து உளுந்து வடை பண்ணேன்னா அடுத்த நாள் மசால் வடை பண்ணிவிட்டு அப்பளம் பொரித்து சிம்பிளாக ஒரு சின்னதாக ஒரு பூஜை பண்ணிட்டேன். ஏன்னா மழை பெஞ்சிட்டே இருந்தனால வாழை இலை அதெல்லாம் எதுவுமே ப்ராப்பராக வாங்க முடியல. சரி ஓகே நம்ம இருக்கிறத வச்சு சாமி கும்பிட்டுங்கன்னு சொல்லிவிட்டு அவருக்கு மார்னிங்கே சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன். இந்த வருஷம் சஷ்டி நான் எதிர்பார்த்ததை விட எனக்கு ரொம்பவே மன நிறைவாக இருந்துச்சு. நல்லபடியாகவே நான் சாமி கும்பிட்டேன். ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. நெக்ஸ்ட் இயர் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கம் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. நல்லபடியாக இந்த வருஷம் சாமி கும்பிட்டது ரொம்பவே ஹாப்பினஸ்ஸாக இருந்தது. அதே மாதிரி காப்பை வந்து அடுத்த நாள் வந்து நம்ம வந்து காப்பை கழட்டிட்டு எனக்கு அதை வந்து நார்மலாக வந்து காப்பை வந்து நான் சொல்லுவாங்க கோயிலில் கழட்டுனா அங்கே நம்ம மரத்தில் கட்டுவாங்க. வீட்லேயே அதே மாதிரி ஏதாவது செடி மரம் அப்படி இருந்துச்சுன்னா அதில் வந்து கட்டி விட்டுருங்க அப்படி சொல்லுவாங்க. நான் நார்மலாக சாமி ரூமில் எப்போதுமே டிஸ்போஸ் பண்ணுற மாதிரி பூவெல்லாம் எப்படி வைப்போமே அந்த மாதிரி தான் பண்ணேன். ஏன்னா இங்கே வந்து அப்பா வீடெல்லாம் வந்து மரம்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ நார்மலாக நான் வந்து எப்போவுமே பூஜை பொருள் எப்படி நம்ம டிஸ்போஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் நான் வந்து காப்பை வந்து கழட்டிட்டேன்.
இந்த வருஷம் பூஜையை ரொம்பவே ஹாப்பியாக கும்பிட்டது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பை பை மை டியர் சலா குட்டீஸ். षष्ठी लोक शरवण भवना शिष्टर